மூவந்தர்கிட்ட இருந்து போனு. பணம் ரெடி சாமி. கலசத்தை எப்போ பார்க்கலாம்? நாளைக்கு மறுநாள் நிறைஞ்ச பௌர்ணமி, சக்தியோட உச்சம். அன்னைக்கு கிளம்பிடுவோம். சரி சாமி. சேட்டா உடனே ரெடி பண்ண செய்யாம். வண்டியில் வை. விடு. பரவாயில்லண்ணா, நான் விட்டு தரேன், உட்காரு. உனக்கு கோபமே வராதா? எதுக்குண்ணே கோவம்? நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதுண்ணே. அதுக்குள்ளே எவ்வளோ அன்பாகவும் அக்கறையாகவும் வாழ முடியுமோ வாழ்ந்துட்டு போகிறதானே சந்தோஷம். மற்றவங்க அன்பை உணர்றதும் நம்ம அன்பை உணர்த்துறதும் தானே வாழ்க்கை. ഉള്ളോട്ട് വരൂ. വരിക വരിക. महाकाली भद्रकाली नमोस्तुते कुलं च कुलधर्मं च मा पालय पालय अम्मे भद्रे ओम नमः शिवाय।
சிவாய நமஹ. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹ. ஓம் பத்ரகாளி நமஹ. ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி மகாமாயே. ஓம் சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். ஓம் நம சிவாய. 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 நம சிவாய. சூழ்ச்சி பிடிக்க. பௌர்ணமி நாளுக்கு மட்டும் பூஜை பண்ணுங்க. இது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. எல்லாம் நന്നായി வரும். 10 மூட்டைண்ணே கரெக்டாக இன்னைக்கு. வரேன் சாமி. வாங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேங்க. நிறைய விஷயங்கள் பேசணும். நம சிவாய. எல்லா முட்டையும் பிடிச்சி கொட்டு மச்சான். பருத்திலே குளிப்போம். சத்தியமா என்னால நம்பவே முடியலண்ணா. பெரிய ஆள் அவன். ஜில்லுன்னு இருக்குப்பா. டேய் என்னங்கடா பணத்தோட விளையாடிட்டு இருக்கீங்க? என்ன மணி 5 ஆகுது, சீக்கிரம் கிளம்பணும். மதுரைக்கு போய் மகேஷ் பழனிக்கு ஷேர் தர வேண்டியது இருக்கு. கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். எவனுக்கும் பணம் தர முடியாது. என்ன என்னென்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாம ஆளா வச்சு பாக்குற. அவனை போட்டாச்சுடா. உன்னையும் போட்டு அவன் பக்கத்திலே கொண்டு போய் புதைக்கிறேன்டா. அமுகங்கடா அவனை. என்னாச்சு பண்ண? என்ன பண்ண? என்ன இது நியாயமே இல்லைண்ணே. நியாயத்தை பத்தி நீ பேசுற. இல்ல எனக்கு தொடர்பு கொள்றா. ஏய் செல்லு ஏய், சொன்னா ஐயா. கேளு. ஏய் விஜய் நீயாவது சொல்றா. அச்சு வாய வச்சுருவேன். அண்ணா உன் போன் நாட்டு சொல்லு வருது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணு. திலகம் போனை எடுத்தானா அந்த பொண்ணு அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு மதுரை கிளம்பி வர சொல்லு. நான் சொன்னா கேளுண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏய், வேணாம் போடுறா. மூர்த்தி இருக்காரக்கா. சவாரி போயிருக்காருண்ணே. எப்போ வருவாரு? 8 மணிக்கு மேல தான் வருவாரு. வண்டி வேணுக்கா. பானு வழியால் சுடிச்சுட்டு இருக்காங்கக்கா. சுரேஷ் வீட்ல ஆட்டோ இருக்குண்ணே, அங்க போய் பாருங்க. என்னாச்சுண்ணே? ஹாஸ்பிட்டல் போய் வண்டி வேணும்னே. வண்டி சர்வீஸ் விட்டு 2 நாள் ஆச்சுண்ணே. நீங்கள் மெயின் ரோடு போயிடுங்க, ஏதாவது வண்டி கிடைக்கும். ஆட்டோ எதுவும் கிடைக்கலாமா? கொஞ்சம் வழி கொடுத்துங்க. எப்படியும் மெயின் ரோடு போயிருமா? உங்க ஹாஸ்பிட்டல் போயிடும். பண்ணு கொஞ்சம் வழி கொடுத்துங்கம்மா. பண்ணு பண்ணு கொஞ்சம் தெரியுமா? பார்த்து 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 உட்காந்து பார்த்து கொஞ்சம் வழியை கொடுத்துங்கம்மா. நம்ம துருதம்மா. விஜய் அப்படி ஓரமாக நிறுத்து. சரக்கு வாங்குவோம். சரி. இந்தாண்ணே. கொஞ்சம் பிடிச்சிக்கம்மா. கட்டியா பிடிச்சிக்கம்மா. கொஞ்சம் வழியை பிடிச்சிக்கம்மா. நல்லா இருக்கு பிடிச்சிக்கம்மா. நல்லா பிடிச்சிக்க. சாரி பண்ணு.
செத்தானா அடக்கம் பண்ணிட்டு கிளம்பி வர சொல்றான். செந்தில் சொன்னா கேள்ற டேய். அண்ணா எடுக்க மாட்டானா? ரொம்ப முடியலண்ணா. இறக்கி விட்டுருங்கண்ணா. இறக்கி விடுங்கண்ணா ப்ளீஸ். சீக்கிரம் ஆஸ்பத்திரி போறோம். நான் அவர்கிட்ட பேசுறேன். போன் எங்க விழுந்துச்சுமா? போட்டு போத்தல வந்துட்டோமா? தெரியுமா? சீக்கிரம் ஆஸ்பத்திரி போறோம். போடா, உன் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வசதியா குழி தோண்டிக்க போ. நான் சொன்ன மாதிரியே உங்கள் பணத்தை கொடுத்துட்டேன். என் பங்கு எனக்கு கொடுத்துருங்க, போயிடுறேன். குட்டு விடுறா. ஏய் இந்திரா கை கட்டுறா. வேற ஆரம்பி. சீக்கிரம் ஆகட்டும். கொஞ்சம் வெளியே பார்த்துக்கம்மா. இந்த வண்டி பிடிச்சிடுறேன். சார் கொஞ்சம் வேகமாக போங்க சார். சார் ப்ளீஸ் சார். டேய், அவன் கொடுத்த குதிரையில அவனே பயணம் பண்ண போறான்டா. பத்திரம் ஆயம்மா சீக்கிரம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. சிஸ்டர் டாக்டர் உடனே ஃபோன் பண்ணுங்க. இப்படியா கொண்டாருவாங்க? கையெழுத்து போடு. ரொம்ப ரிஸ்க் தான். நம்மளுக்கு எந்த நம்பிக்கை இல்லை இருந்துன்னா சிஸ்டர் சீக்கிரம் ஃபீட்டோஸ்கோப் கொண்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் டாக்டர். டேய், தோண்டி முடிச்சிட்டானான்னு பார்த்துட்டு வாங்கடா. சரிண்ணா. நல்லா ஆழமாக தானே தோண்டி இருக்கான். தூக்கி நிறுத்துக்கடா. இங்கே நில்லு. கடைசியாக சொல்கிற வளவன், என் பங்கை எனக்கு கொடுத்துருங்க. பணம் தானே. வரதன், நான் சொல்ற ஒவ்வொரு பொய்லையும் ஒரு உண்மை இருக்கும். ஒவ்வொரு உண்மையிலையும் ஒரு பொய் இருக்கும் வரதன். அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும். நீ ஒரு ஆள் மட்டும் போ. என்னன்னா, எனக்கு 2 கன்று வேணும். ஒன்று இது அட்டு, இது அசி. தேங்க்ஸ். நான் எனக்காக குளிக்கணும்லடா, உங்க 3 பேருக்கு சேர்த்து வேணும் இருக்கு. டெலிவரி ஆயிடுச்சு. 2 பேரும் நல்லா இருக்காங்க. நீங்க பாஸ்.
தியாகா பாபுக்கு குழந்தை பிறந்துச்சுண்ணே. அவன் நம்மளை ஏமாத்திட்டான்டா. அவங்க 2 பேரையும் கொன்னு போட்டுறா. அண்ணே பாவண்ணே. நீ மட்டும் போடல, அங்க வந்து உங்க 3 பேரையும் நான் போட்டுருவான்டா. குட்ரா குட்ரா. சரிண்ணே போட்டுறேன். ஏய், உனக்கு குழந்தை பிறந்துச்சா? 2 பேரையும் போட சொல்லிட்டேன். ஹலோ, இது எந்த இடம் சொல்ல முடியுங்களா? நிம்மம்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதிர இருக்கிற பிசிஓ புத்துப்பா. சார், இங்க பானுனி ஒய்ஃப் அட்மிட் பண்ணிருந்தாங்க சார். நான் பார்க்கணும் சார். அந்த ஆளு வந்தான், அட்மிட் பண்ணா, குழந்தை பிறந்துச்சு, காணாம போயிட்டாங்க சார். ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சார். போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். போ. அட்மிஷன் பண்ணவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பானுவை கொண்டுட்டீங்களா? என் பானுவை கொண்டுட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. டேய் டேய், உன்னை கொன்னதாடா, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. கொண்டுட்டீங்களா? என் பானுவை கொண்டுட்டல, உன்னை கொல்லாம விட மாட்டேடா. டேய் சொல்றேன். சுடாத சுடாத. பானு பானு பானு, உனக்கு ஒன்றும் ஆள் இல்லை. நண்பா நண்பா, தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் டே. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இது அத்தனையும் உனக்கு தான். எவ்வளோ வேணா எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. இந்த பணம் எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்கோ. இதுக்கு தானே அவளை கொலை தான் பண்ணியிருக்கணும். பானு பானு, பானு. பானு